ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சராஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயில் சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் எப்படி சக்கரை பொங்கல் தராங்களோ அதே டேஸ்ட்டு அதே ஸ்ட்ரக்சரில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்காக நான் ஒரு பவுல் நிறைய பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் ஒரு 3 பவுல் அளவுக்கு வெல்லம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 10 முந்திரி பல் ஒரு முழு முந்திரியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 5 கிளாஸ் இல்லை, நம்ம ஒரு பவுல் பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 5 பவுல் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம அரிசி கழுவி இதில் போட்டுடலாம். அரிசி ஊற வைக்க தேவையில்லை. அரிசி ஊற வச்சோம்னா ரொம்ப அப்படி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் அரிசி ஊற வைக்காமல் உடனே கழுவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இது நல்லா பொங்கி வரும். அதனால் ஒரு வாட்டி மூடி போட்டால் போதும். அதுக்கப்புறம் மூடி போட தேவையில்லை நம்மளுக்கு. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வருது ரைஸு. அந்த அரிசி நல்லா மலர வேகணும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி நல்லா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கரெக்டான பதம். இப்போ நம்ம அந்த 3 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கோயிலில் சாப்பிட்ற டேஸ்ட் இவ்வளோ அளவு தான். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வெல்லம் சேர்ப்பாங்க. 1க்கு 3. அப்போ தான் அந்த கோயில் சக்கரை பொங்கல் இந்த டேஸ்ட்டில் தான் வரும். நம்ம இதில் பைத்தம்பருப்பு சேர்க்காதனால இது கெட்டே போகாது. மறுநாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நம்ம காலையில் செஞ்சுட்டு கூட நைட்டு சாப்பிட்டோம்னா கூட இது கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பைத்தம்பருப்பு போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக இது தண்ணி விட்டுரும், கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கும். நம்ம மேலே கை மேலாம் விடும். பார்த்து ஜாக்கிரதையாக இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுடலாம். ஒரு 2 ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பவுடர் வச்சுருந்தா கூட போடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஏடு மேலே வரணும். வந்த பிறகு நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஏடு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ முந்திரி வறுத்துக்கலாம். நான் இந்த தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அதில் அந்த முந்திரியை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா இது வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அந்த இதில் சக்கரை பொங்கலில் விட்டுடலாம். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொங்கல் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரக்சராக தண்ணி இருக்க தண்ணி இழுத்துடும் இந்த சக்கரை பொங்கல். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனா எதுக்காக பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எங்களோட தவறை கரெக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய், see you.